ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, துர்கா கழுத்தில் தாலி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அப்போ துர்கா வெளியே வந்துட்டு என் கழுத்தில் எங்கே தாலி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, அதான் நான் தான் சொன்னேனே, நான் சொல்கிறது யாருமே கேட்கவே இல்லை. ஆனால் என்ன மாரி துர்கா வந்து இந்த மாதிரி கல்யாணம் எனக்கு தெரியாமல் பண்ணியிருந்தா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவளை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா துர்கா வந்து அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. பின்னாடியே கார்த்திக், ரேவதி 2 பேருமே போவாங்க. ரேவதி வந்துட்டு துர்கா கிட்ட, நீ இந்த மாதிரி தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்ட, அது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும்ல, சித்தி கண்ணில் மட்டும் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு, அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா துர்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் அம்மாவுக்கு கௌரவ பிரச்சனை, அதனால் இந்த விஷயத்த நம்ம பொறுமையாக தான் சொல்லணும், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோ அப்படின்வாங்க. துர்காவும் சரின்னு சொல்லுவாங்க. ரேவதி கார்த்திக்கிட்ட, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. எங்கன்னு கேட்கும்போது, ஒரு சின்ன வேலை தான், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி ஒரு ஃபோட்டோ கடைக்கு போயிட்டு எங்கள் ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடியே மாயா போவாங்க. ரேவதி மாயாவை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, ஏன் பின்னாடி இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, மகேஷ் எங்கே இருக்கான்ற விஷயத்த மட்டும் சொல்லிவிடுன்னு தயவு செஞ்சு அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ரேவதி, இங்கே பாரு, உங்களை பற்றி தெரியாமல் தான் நான் உங்ககிட்ட நல்லாவே பழகினேன், எனக்கு மகேஷ் எங்கே இருக்கான்றதுலாம் தெரியாது அப்படின்வாங்க. உடனே மாயா வந்துட்டு, அந்த கார்த்திக்கு தெரியும்ல, அங்கே கேட்டு சொல்லேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ரேவதி, இங்கே பாரு, எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டுவாங்க. அதை பார்த்தா மாயா வந்துட்டு, என்னோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டு நீயும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, உன்னையும் அந்த டிரைவரையும் பிரிக்கிறேன் பாரு, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக போவாங்க. இங்கே ரேவதி ஃபோட்டோ 2யும் எடுத்துகிட்டு போவாங்க. சாமுண்டீஸ்வரி என்னன்னு கேட்கும்போது ஃபோட்டோவை எடுத்து காட்டுவாங்க. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. 2 ஃபோட்டோ இருக்குது, எங்கே மாட்ட போகிறேன்னு கேட்கும்போது, ஒன்று ஹாலில் ஒன்று என்னோடய ரூமில் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி ஃபோட்டோ கொண்டு போயிட்டு அவங்களோட ரூமில் மாட்டிட்டு அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே மாயா வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பார்த்தீங்கன்னா நேராக சிவனாண்டியை பார்க்குறதுக்காக போவாங்க. இங்கே சிவனாண்டி அவங்க சித்தப்பா வந்துட்டு, அந்த கார்த்திகை ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மருமக வேறு என் கையை கட்டி போட்டுட்டா, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சிவனாண்டியும், எனக்கும் ஒன்றும் புரியல சித்தப்பா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பேசிகிட்டு இருக்கும்போது மாயா போய்ட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட சிவனாண்டி, நாங்களே எவ்வளோ பெரிய விஷயத்தில் போகணும் தெரியுமா, ஆனால் அந்த டிரைவர் பையில எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு, நீ வேறு இப்போ வந்து எதனா பண்ண சொன்னால் எங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாயா வந்து, நாங்கள் கல்யாணத்தில் அந்த ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சப்பவே கிளம்பி போயிருப்போம், ஆனால் உங்களால் தானே நாங்கள் கல்யாணத்தில் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ மகேஷ் காணாமல் போயிட்டான், நாங்கள் முன்னாடியே போயிருந்தா மகேஷோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன், இப்போ நான் எங்கே போய் மகேஷை தேடுறது அப்படின்னு கேட்பாங்க. உடனே சிவனாண்டியோட சித்தப்பா வந்துட்டு, இங்கே பாரு, அவனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதுவும் அந்த ராஜா மூலியமாகவே நீ உன் புருஷனை கண்டுபிடிக்கலாம், நீ என்ன பண்ணுறன்னா அவன் மேலே ஒரு லாயரை வச்சு வழக்கு போடு, கண்டிப்பாக அந்த ராஜாவே வந்து உண்மை எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும், நீ ஈஸியாகவே மகேஷை கண்டுபிடிச்சிடலாம், அவனே கொண்டு வந்து நிறுத்திடுவான் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு, எனக்கு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சிவனாண்டி அவங்க சித்தப்பா கிட்ட, பரவாயில்ல சித்தப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்வாங்க. டேய், நான் படிக்காத ஒரு லாயரா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரேவதி கார்த்திக்காக என்ன சமைக்கலான்னு வந்து யோசிப்பாங்க. பிடிச்சதெல்லாம் சமைக்கணுன்ட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு, ராஜாக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாட்டியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவதி சமைச்சு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு கார்த்திக்கும் கொடுப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து, நான் இங்கே பக்கத்துலேயே சாப்பிட்டுக்க போகிறேன், எதுக்காக நீ கொண்டு வந்த அப்படின்வாங்க. உனக்காக தான் நான் செஞ்சு கொண்டு வந்தேன், சுட சுட சாப்பிட்ணும்லன்னு. இல்லை, நான் நைட்டு கூட வந்து சாப்பிட்ருப்பேன்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அப்போ ஆறி போயிடல அப்படின்வாங்க. உடனே மயில் கூட இருந்துட்டு, அதான் எடுத்துகிட்டு வந்தாச்சுல்லப்பா, சாப்பிடுப்பா அப்படின்வாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கார்த்திக் வைப்பாங்க. கார்த்திகை எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. எப்படி இருக்குன்னு ரேவதி கேட்பாங்க. நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா கிளம்பி போகும்போது கார்த்திக் அப்படியே பார்த்துட்டு போவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ரோகிணிக்கு வாமிட் வந்துடும், போய் வாமிட் பண்ணுவாங்க. உடனே ஈஸ்வரி போயிட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லுவாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, அக்கா, ஏற்கனவே இவள் வாமிட் பண்ணா, அப்போவே நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்துருக்கணும், இப்போ திரும்பவும் வாமிட் பண்ணுறா, என்னன்றதை நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியே பார்த்தாகணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஈஸ்வரி, ஆமாம், நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா ரேவதி உடனே கார்த்திகை கால் பண்ணுவாங்க. கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, இப்போ தானே வந்துட்டு போனேன், என்ன கால் பண்ண அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, ரோகிணி அக்கா வாமிட் பண்ணிவிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகுன்றது உனக்கே தெரியல ராஜா, எப்படியாச்சும் அதை தடுத்து நிறுத்து அப்படின்வாங்க. கார்த்திகை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மயிலை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் நேராக கிளம்பி போயிடுவாங்க.
இங்கே ஈஸ்வரி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. டாக்டரை பார்த்துட்டு இவளுக்கு வாமிட் வந்தது, ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் இன்னும் சரியாகலை, என்னன்றதை நீ ஃபுல்லாகவே செக் பண்ணிவிடு அப்படின்வாங்க. ரோகிணி ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டு போய் செக் பண்ணிவிட்டு கன்சீவாக இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் ஈஸ்வரி கிட்ட சொல்லலான்னு போவாங்க. அதுக்குள்ளேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் மயிலும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதை பார்த்து சந்திரா இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கான் புரியவே இல்லையேன்னு யோசிப்பாங்க. டாக்டர் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து டாக்டரும் சொல்லும்போது ஈஸ்வரிக்கு கால் வரும். அங்கேருந்து போவாங்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு சந்திராவும் பின்னாடியே போயிடுவாங்க. கார்த்திக் வந்து டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சந்திரா வந்துட்டு என்ன இவன் எதுக்காக டாக்டரை தனியாக கூப்பிட்டு போயிருக்கான், ஏற்கனவே வீட்லேயும் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி டாக்டர் தனியாக கூப்பிட்டு பேசினான், ஒன்றும் புரியவே இல்லைன்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டாக்டர் கார்த்திக் கிட்ட எதுக்காக தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் இப்போ ரிப்போர்ட்டில் ரோஹிணி கன்சீவாக இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்காக தானே போகிறீங்க அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து டாக்டரும் சொல்லிட்டு இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இதை அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட டாக்டர் வந்து என்ன சொல்கிறீங்க கார்த்திக் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது சொல்லுவாங்க. ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ரோகிணி மட்டும் கன்சீவாக ஆகவே கூடாது, ஏன்னா ஒரு ஜோஷியரை நான் பார்த்தேன் கோவிலில், அவர் வந்து ரோகிணி கன்சீவானா அந்த பிறக்க போகிற குழந்தை நல்ல நேரத்தில் பிறந்து நம்ம 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்துரும் சொல்லியிருக்காங்க. நம்ம 2 குடும்பமும் எக்காரணத்தை கொண்டு ஒன்றா சேரவே கூடாது. எங்கள் அம்மா இறந்து போனதோட வலி என்னன்றது எனக்கு தான் தெரியும். அதனால் எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரலைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு ரோகிணி கூட முக்கியம் கிடையாது, என்னோட கௌரவம் தான் முக்கியன்றதெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு டாக்டர் அப்படியே ஷாக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாயா பார்த்தீங்கன்னா சிவனாண்டியோட சித்தப்பா சொன்ன மாதிரியே ஒரு லாயரை வச்சு கோர்ட்டில் ஒரு மனுவும் தாக்கல் பண்ணிடுவாங்க. என்னோட மகேஷ் காணாமல் போயிட்டாங்க, அவங்கள நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், எனக்கு ஒரு சிலர் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட பெயர் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அங்கே மாயா போவாங்க. அங்கே விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லாருமே கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வருவாங்க. ஈஸ்வரி மாயாவை பார்த்த உடனே இப்போ எதுக்காக இங்கே நீ வந்திருக்க அப்படின்வாங்க. நான் ஒன்றும் உங்களை பார்க்கறதுக்காக வரல, என்னோட மகேஷை கண்டுபிடிச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு என்னது மகேஷா, அவள் எங்கே போனா எப்படி இருக்கா என்ன ஆனான்றதுல எங்களுக்கு தெரியாது, எதுக்காக இங்கே வந்து விசாரிக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போது மாயா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இன்ஸ்பெக்டரும் ஈஸ்வரி கிட்ட இவங்க கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது தாக்கல் பண்ண உடனே 10 நாளுக்குள்ளே நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி ஒப்படைக்கணும், அதுக்காக தான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டு கார்த்திகை பார்ப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்படியே அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.